நீங்கள் நினைக்கலாம், என் மீது அக்கறையாய் விசாரிக்க எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, ஒரு அனாதை போல இந்த வீட்டிலே வாழுகிறேன், வேலை செய்கிற இடத்துல இருக்கும், வாழ்கிற இடத்துல இருக்கும், உண்மையாக அன்பு காட்ட யாருமில்லை என்று எண்ணுகிறீர்களா? உங்களை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுடைய வேதனைகளை காண்கிற தேவன் அவர் எப்பொழுதும் உங்களை கண்டு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு யார் இருக்கிறாங்க, என் துன்பம் பாடுகள் யாருக்கு தெரியுன்னு கலங்குனீங்கல்ல, இயேசு உங்களை காண்கிற ஒரு ஆண்டவர். உடைய கண்ணீரை காண்கிறவர், உபத்திரவத்தை காண்கிறவர், உடைய வேதனைகளை காண்கிறவர். இப்போ அவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். நீங்கள் என்ன எல்லாவற்றையும் அறிந்த தேவன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கும் போது உங்களுடைய வேதனை நீங்கள் கண்ணீர் மாற இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும் தானே? எதில் அற்புதம் வேணும்? சுகம் வேணும், தேவை சந்திக்கப்படணும், வழி திறக்கப்படணும், கற்பத்தின் கனி வேணும். எந்த அற்புதம் வேணுமோ விசுவாசத்தோடு ஜெபிங்க. அவர் உங்களை விளங்கி கொண்டு அற்புதம் செய்கிற தேவன். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரருக்காக, சகோதரிக்காக, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அவளுக்காக மனதுருகுகிற கர்த்தர் அல்லவா? அவருடைய கண்ணீரை காண்கிற தேவன் அல்லவா? அவருடைய உபத்திரவங்களை, பாடுகளை காண்கிற ஆண்டவர் அல்லவா? இன்றைக்கு அவருடைய கண்ணீர் துடைக்கப்படணும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படணும், அவருடைய நிந்தைகள் நீக்கப்படணும். அதற்காக ஒரு அற்புதத்தை நீர் செய்தே ஆக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை இந்த பிள்ளைகளுக்கு செய்யும். சகல வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வியாதி வேதனை உண்டாக்குற பொருளாத சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். கடன் பிரச்சனை, வறுமை, பண பிரச்சனைக்கு நடுவில் என்ன செய்வதென்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து அவருடைய தேவைகளை சந்தியும் ஒரு அற்புதத்தை செய்யும். கற்பத்தின் கனி இல்லாததனால் நிந்தை நெருக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் மகிழ பண்ணுவீராக. உம்முடைய கரம் ஒரு அற்புதத்தை செய்யட்டும். தடைகள் விலகட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும்படிக்கு செய்யும். இயேசுவின் நாமத்தில் அவள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றைக்கு அவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் அப்பா. இதோ நீர் ஜெபத்தை கேட்டீர், தொடுகிறீர், அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.